சுவாமி என்ன புண்ணியம் செலுத்த வேண்டும் ஐயா. 33 கோடி 47 ரிஷிகளும் கிண்ணறர் கிம்பிடுவர் சித்திருத்தி யானைகளும் எந்த திருமாவளவன் சமூக காட்சியை காண்பதற்காக நீண்ட நாள் அவருக்கின்றார்களோ அந்த சமூக காட்சியை எனக்கு உன் திவ்ய தரிசனமா ஆதிமூலம் என்றழைத்த காட்சி கொடுத்த கடவுளே ஆதி மூலம் அழைத்த சுடர் வட்டியே இந்திரிய நட்பு பூஷணங்களை களவாடும் என்று காசி தேசம் அங்கே ஆணி மகாரிஷியானவர் அங்கே தபத்தில் அமர்ந்திருக்கிறார். தற்சமயம் அந்த காசிராஜன் கள்ளர்கள் வந்து பொன்பர பூஷணை களவாடுகிறார்களே அப்படின்னு இவர்களை விடக்கூடாது என்று கள்ளர்களை துரத்தும். கள்ளர்கள் ஓட்டோடு தஞ்சம் என்று யாரிடம் கேட்பது, நமக்கு யார் தஞ்சம் என்று கொடுப்பார்கள், தஞ்சத்தை யாரிடம் கேட்பது அப்படின்னு நினைத்து உற்று யோசித்து பார்க்கும் நேரத்தில் இந்த ஆணி மகாரிஷி ஆனவர் தபத்தில் இருந்தார். பொன்பொரு புஷங்களை கொண்டு வந்து அவர் அருகாமையிலே அமர்த்திவிட்டு அவரை மறைந்தார். அந்த காசிராஜன் ஓட்டம் ஓடி வந்து இந்த மகாமணிவர் இந்த பொன்பொரு பூஷணங்களை களவாடி இருக்கின்றார், இவருக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கிறது அப்படின்னு தற்சமயம் அவரை தலை கீழாகவும் கால் மேலாகவும் ஆணைக்கழுவு வரவேற்றார்கள். அந்த நேரத்தில் நலாங்கனியானது தன்னுடைய கணவரை ஒரு கூடையில் சுமந்து தலையில் சுமந்து அந்த வழிபாடு தற்சமயம் நலாங்கனின் சரீரம் அந்த முனிவர் மீது படம். அவர் கண் விழித்து பார்த்தார். இவருடைய அகந்தையோடு இருமாப்போடு பெரியதனத்தோடு நம்ம மகமணி என்று தெரியாமல் இவரோ ஒரு இருமாப்போடு மன மகிழ்ச்சியோடு செல்கிறாரே, அவர் கணவருடைய பூரிப்பாடால் செல்கிறாரே அப்படி இருந்து அவர் என்ன செய்தார், அந்த நலாங்கனியை பார்த்து சாபம் கொடுக்கிறார். என்ன சாபம்? அடே நலாங்கனி, உன்னுடைய கணவரை தலையில் சுமந்து மன சந்தோஷமாக செய்கிறாய் அல்லவா, இப்போது ஒரு சாபம் தருகிறேன். எப்பேற்பட்ட சாபம்? இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யம் உடனே அறக்கடந்தபடி சாபம் அப்படின்னு சாபத்தை கொடுக்கிறேன். அந்த நேரத்தில் நலாங்கனியானவர் கற்பு கரசி ஆசை அவன் தற்சமயம் எழுந்திருந்து அந்த மகமணிகளை போன்ற சாபத்தை கொடுத்துட்டாரி, இந்த தாலி அருந்து அற வேண்டும் அப்படின்னு சமத்து கொடுத்தாரி. அதனால வேண்டி அவள் ஒரு சமம் கொடுக்கின்றார். இந்த தாலி அற வேண்டும் என்று மகமணிகள் சமம் கொடுத்தார் அல்லவா, அதாவது இந்த பொழுதானது வெளியாமல் இருக்கக்கூடிய பிடி சாபம். மகமணிவர் பொழுது வெளிவதற்குள் இந்த தாலி அறை வேண்டும், பொழுது வெளிவதற்குள் இந்த தாலி அறை வேண்டும் அப்படி மகமணிவர் கொடுத்தார் சாபம். அந்த நலாங்கனி அவர் கொடுத்தார் ஒரு சாபம். இந்த பொழுதான வெளியாமல் இருக்கிற புதிய சாபம் அப்படின்னு அவன் சாபத்தை கொடுத்து தற்சமயம் தேவரமர்களுக்கு தேடி அஷ்டதிக்கு மகள் அங்கே வரவும் தற்சமயம் இந்த சாபத்தை நீங்கள் நீக்கி தர வேண்டும், மாமர மக்கள் எல்லோரும் அல்லற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று கேட்க இந்த சாபத்தை நீக்க வேண்டும் என்றார். சமயம் இந்த மகமணிவன் எனக்கு பொழுது வெடிவதற்குள் தாலி அற வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தானே அல்லவா, இந்த சாபத்தை அவன் எனக்கு மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் மாற்றி அமைத்த உடனே
தற்சமயம் அந்த யம தர்மன் அங்கே இருந்தார். யம தர்மனை பார்த்து யம தர்மன் பார்க்கின்றார். மகமகனே, சின்ன வயதில் தற்சமயம் நீ செய்த ஒரு சின்ன தவறு உனக்கு இந்த தெரிய வந்திருக்கிறது. எப்படி என்றால் ஒரு துணியை பிடித்து ஒரு துப்பலை எடுத்து அது ஆசனமாய் நடக்கூடிய நேரத்தில் பலியான தாங்காமல் அது அவதியும் பெற்று இருந்தது அந்த தும்பி. அந்த நேரத்தில் யம தர்மம் பார்க்கின்றார். நீ தற்சமயம் இந்த காரியத்தை செய்தாய் அல்லவா, எதிர்காலத்தில் உன்னை ஆணிக்கழு வரை ஏற்றுக்கொண்டது பிடி சாபம். அவருடைய சாபத்தை கொடுத்தது பார்த்தார் மகமுனிவர். எனக்கு இந்த சின்னஞ்சிறு வயதில் 5 வயதில் எனக்கு விவரம் தெரியாத வயதில் தவறு செஞ்சுவிட்டு என்னை இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாயே, உனக்கு ஒரு சாபம் தருகிறேன். எதிர்காலத்தில் உதாவர யுகத்தில் நீ நரம்பானாக பிறந்து விதரனாக பிறந்து உனக்கு கும்பவழி வர கடந்து பிடி சாபம் அப்படின்னு மகமுனிவர் கொடுத்தாங்க. அந்த சாபம் தான் யம தர்மம் தான் இந்த விதர மகாராஜா. அந்த சாபம் தான் அந்த கும்பவழி இந்த கும்பவழியனை தீர வேண்டும் என்றால், அதாவது உலக ரட்சகை எம்பெருமான் சந்திரபுஜ காட்சி தருவது எப்பொழுது அவருக்கு பாத சேவை காணுகிறார், அப்போது அவனுடைய கும்பவழி நீங்கும், அவனுடைய சஞ்சலங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்ல இந்த வார்த்தை செல்வை கொண்டு இந்த துபாவர யுகத்தில் இப்பொழுது அந்த குள்ளரிசி கையை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அந்த நாடகத்தை ஆடி இப்பொழுது உன்னுடைய கும்பவழியை நீங்கியது. உன்னுடைய விதுர மகாராஜன் தர்ம தேவதை என்று தெரிவிக்கிறது. யம தர்மம் தான் விதுர மகாராஜன் அப்படின்னு அதனால வேண்டி இந்த சந்திரபுஜ காட்சி உனக்கு மட்டும் கொடுக்கவில்லை. மன்னாதி மன்னர்கள் முகனபடி வேந்தர பாமர மக்கள் எல்லோருக்கும் சந்திரபுஜ காட்சியை நான் அளித்திருக்கின்றேன். இந்த உபயத்தை செய்து வரக்கூடிய உபயதாரர் யாராரோ அன்னார் குடும்பம் ஆழ்மொழி தலைத்து அருகுமொழி வேரோடி முடிகள் போல் செழித்து 1 லட்சமும் 1 கோடி அந்த உபயத்து வெள்ளத்துக்கு ஒரு முறை தவறாமல் சீரோட சிறப்போடு நின்றானவரை செய்து முடிக்க வேண்டும். அவர் குடும்பத்திலே நிறை திரை மூப்பு சாக்கான பிடிகள் அணுகாமல் ஆழ்மொழி தலைத்து அருகுமொழி வேரோடி முடிகள் போல் செழித்து சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று பகவானுடைய அருளை பெற்று அவர் வீரமாக வாழ வேண்டும் என்று பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்று சிரஞ்சீவியாக இருக்க இந்த பகவான் ஆசீர்வாதம் எல்லாரும் சாமி